ம். ஹாய்! இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கேட்ட எங்க மாமியாரோட ஸ்கின் கேரு. இது ஃபுல்லாமே வந்து டே கேர் ரொட்டீன். ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு பண்ணி காமிப்பாங்க. அவங்க எப்போ வந்தாலும் எனக்கு போட்டுடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து அத வீடியோவே எடுத்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எது எது வந்து எது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இந்த கிரீமோட நேம்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈவன் எனக்கும் நேம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நான் போட்டதுக்கப்புறம் கடைசியா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நேம் குடுத்தாரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 이게 이제 데이케어인데 음. 아침에 그 데일리 일어나 케어 프로덕트. 데일리 그리고 네. 이게 데이 하는 게 있고 나이트 하는 게 있는데 오늘은 데이만 데이 하는 것만 데이만 데이만 네, yes. 세수를 하고 오면 이걸 안 써도 되는데 세수를 안 했으니까 아까 했으니까 지금 이거 가지고 대충 이렇게 이제 닦아내는 거야. Just Clean, clean clean. tissue. I know that after 이거 taking shower. 이거는 இது வந்து நம்ம ஷவர் வந்து 나도 이거 எடுத்ததுக்கு அப்புறம் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கணுமாங்க எவ்ரிடே. I used it because of pimple care. It reduces pimple or skin trouble. Explain. I am busy. 결대로 닦을 때도 결대로 닦아야 돼. Mom said it has some way. How can I say? The way how you use it. use it. Like this. It has the way load. How can I say? The way of using. Yes. ஸோ அவங்க இப்படி யூஸ் பண்ணாங்களே, இது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணா பிம்பிள்ஸ்லாம் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குமா? ஏன்னா மிஞ்சுனுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும். எனக்கே நான் ஒரு வீடியோக்கள்ல வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் ரெடியூஸ் பண்ணாருங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்றதுக்குன்னு அந்த வே வந்து இந்த இவங்க இப்படி ஃபாலோ பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த வேல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 그다음에 이거 팩을 붙일 거거든. Then first வந்து ஃபேஸ் மாஸ்க். The first one direction important. Okay, this way. Okay. 라미는 얼굴이 너무 작아가지고 팩이 좀 크다. 엄마한테는 딱 맞는데. Rami face is so small. I know. Not big. 진짜 얼굴이 너무 작다. Show to everybody. 여기 딱 밀착시켜야 되거든. 최대한 밀착시켜놓고. Mom said you should put it tight. Okay. Contact every surface. 목도 있잖아. 항상 있잖아. 목이 안 빠지게 근데도 신경 써야 돼. 여기도 Also 항상. neck is very important. 이런 데까지 그래야 나중에 나이 들면 표가 나. When you get old, it's very important. If face is very good, very young, but neck is old, then you're old. 이래놓고 한 10분? 지금 35분이니까 45분 있다가 오케이 엄마. 좀 쉬었다가 이래가지고 편안하게 가만히 누워있으면 더 낫고. அம்மானே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை நல்லா போட்டு நல்லா டிப் பண்ணணும். 15 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ரிமூவ் பண்ணணும் அது சொன்னாங்க. தென் வந்து நம்ம என்ன போட்டாலும் நெக்குக்கும் சேர்த்து கவர் பண்ணாதான் நம்ம வந்து ஏஜ் ஆனாலும் தெரியாம நெக்கும் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து ஒன்லி வந்து இது வந்து டே கேர் மட்டும்தான், நைட் கேர் கிடையாது. நைட் கேர் வந்து இன்னொரு நாளைக்கு நாங்க தனியா போடுறோம். ஸோ இது வந்து ஒன்லி டே கேர். நைட் கேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நான் கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து சும்மா போட்டு சும்மா தான் படுத்திருக்க போறேன். நல்லா வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணி இந்த இடம்லாம் நல்லா வந்து அமுத்தி விட்டுக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா அந்த சில்னஸ் வந்து உள்ள போகும். 짜야 되겠는데. மிஞ்சுனுக்கு இன்னைக்கு வேணுமா? 주님 얼굴 이렇게 조금 더 걸려요. Big face. ஆப்போசிட். 그게 주님은 이렇게 붙이자.
Nothing about mention. 준이는 மம்மி என்ன சொன்னாங்க, அவருக்கு வந்து பொதுவாகவே கொரியன்ஸ்க்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். என் ஃபேஸ் வந்து நம்ம ஊர்ல பெருசுதான், பட் இங்க வந்து எனக்கு சின்னதா இருக்கறனால இந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு பத்தல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அதுக்கப்புறம் இருக்க ப்ரொசீஜர்லாம் காமிக்கிறோம். Only 5 minutes. ஓகே. அதாவது நம்ம ஸ்கின்னுக்குலாம் 15 மினிட்ஸ்ங்க. மிஞ்சுனுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவருக்கு ரெட்டா பேச்சஸ் வரும். ஸோ அதனால ரொம்ப சென்சிட்டிவா இருக்கனால 5 மினிட்ஸ் தான். ஸோ அவருக்கு ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு பிம்பிள் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்க மாமியாரே வந்து செய்வாங்க. அதை நீங்களே பாருங்க எப்படி செய்யறாங்கன்னு. 내가 준이나 두드려주면 된다. 엄마 두드려줄까? 응. 엄마 손 깨끗하니까 이제. 나중에 남이는 디바이스로 하고 준이는 이제 피부가 약하니까 그냥 이 정도만 하자. 이 정도만 하고. 나간 거 좀 괜찮아? 준이는? 이제 딱 괜찮은 것 같다. 뭐만 있을 때. நல்லா அந்த இதை வந்து டிப் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நல்லா வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணாதான் அந்த இது நல்லா கொஞ்சம் உள்ள போகும். இதுல இருக்க அந்த கொலைகன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்ள போனாதான் நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொஞ்சம் எப்படி சொல்ல ரொம்ப மாய்ஸ்சரைஸா வச்சுக்கோங்க இந்த மாஸ்க். Observing the face. Observing. 살살. 준이 너는 그러면 그 뭐야 엄마 이거 스킨 좀 써도 되겠나? 응. 이거 좀 발라볼래? 이것도 라미가 보여주고 그 다음 발라야지. What is that? 리액션. 아, 설화수 코리안 브랜드. 아, 이 코리아 한국 화장품인데 준이 이제 이거 살바쇼. 오케이. 로션. 아 스킨. 스킨 로션. 스킨이고 이게 에멀전. Immersion. 이게 에멀전이고. 에센셜 퍼펙팅. Perfecting. 먼저 이거가 먼저 이거. இனி அம்மா இது பேர் வந்து ஷல்வாஷோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல நேம் போடுறேங்க. ஸோ இந்த இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து அந்த லோஷன் போட்டு அதை அப்ளை பண்ணுங்களாங்க எப்போதுமே. 여기 emulsion이라고 돼 있잖아. Emulsion means some kind of cosmetic product. இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாங்க. நம்ம வாட்டர் லோஷன், இந்த வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்சிங் த வாட்டர் லோஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து மிஞ்சின் யூஸ் பண்றாங்க. 그렇게 불러. 우리가 이래놓고. 뭐든지 바를 때는 피부 결대로 이렇게 발라주는 게 좋다. 이게 피부 결이 이렇게 생겼거든. 그래서 Mom explained that there is shape of face, so you should do it right direction. This way. 근데 이게 귀찮으면 그냥 가볍게 살살 그냥 바르고 그냥 두드려줘도 돼 그냥. 여기 뭐 결을 모르겠거든. 그냥 이렇게 두드려주면 돼. If you cannot know the right direction, just touch. இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குங்களாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது இப்போ ஃபேஸ் வந்து நம்ம ஒரு சிலர் ஃபேஸ் பார்த்தாவே இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டேப் பண்ணி தான் பண்ணுவாங்க. எந்த கிரீம் போட்டாலுமே இது வந்து போட்டு வலிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 그다음에 로션. 지금 겨울에는 크림까지 바르는데 여름에는 더워서 로션까지만 바르려고 그러거든. 그러면 이거 말하는 거지. 이게 하나하나 설명해줘야 이해가 되니까 최대한 쉽게 설명해줘야지. 이게 크림인데 크림은 Japanese moisture cream. 크림인데 이거는 한겨울에 엄마가 바르는 마유 크림 통인데 빈통 이게 이 안에 들어있는 거는 이걸 떼서 여기다가 들어서 써. 이게 한국 건데 엄청 싸고 양이 엄청 많아. 네네. So this cream, right? This is moisturizer cream. 근데 이거는 very cheap and very very good. 근데 이거 지금은 더워서 여름이라서 꼭 저까지 안 발라도 돼. 엄마는 대신 건성 피부라서 이거까지 발라. 근데 니네 피부들은 건성 피부가 아니잖아. 그리고 여름에 덥잖아. 그러면 굳이 이거까지 안 발라도 돼. If your skin type is dry, then you should use cream too. And winter season, even if your skin is moisture, but you need cream too because it's very dry in Korea winter.
ம். ஓகே, ஓகே. இதுதாங்க வந்து மாய்ஸ்சரைசர் கிரீம். அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது வந்து ஸ்கின் வந்து ட்ரையா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லன்னா யூஸ் பண்ண தேவையில்ல. ஆனா வின்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து ட்ரை ஆயிடும் ஸ்கின்னு. ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். India is only very dry season, man. ம். Cream need. ஆ. 근데 인도도 더워서 나라가 워낙 India is dry 더워가지고. season 있어? Very dry season 있어? I'm not sure. Nothing like that. So winter is there, but not much like Korea. Spring. ஸோ நம்ம ஊர்ல வந்து வின்டர் சீசன் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து அதுவாவெல்லாம் ட்ரை ஆகாது. ஏன்னா நமக்கு அதிகமா வேர்க்கும். மேக்ஸிமம் நமக்கு எப்படி இருந்தாலும் வேர்க்கும். வின்டர் சீசன்லயுமே நமக்கு வேர்க்கும். நமக்கு நைட்டு மட்டும் தான் குளிரும். அதனால நமக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தேவைப்படாது. ஆனா வந்து நமக்கு வேணும் அப்படின்னா போடலாம். இல்லைன்னுலாம் இல்ல. இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாவே ட்ரை ஸ்கின். எனக்கு சீக்கிரம் வேர்க்கவும் வேர்க்காது. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். நான் உங்கள்ட்ட காமிச்சேன்ல அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசா இருக்கு. கொரியால இருந்து ஏர்போர்ட்ல வந்து 100 கிராம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 100 மில்லி லிட்டர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வேற எதுவுமே அதுக்கு மேல நம்ம கொண்டு வர முடியாது. வேணும்னா நம்ம போஸ்ட்லயோ இல்ல பேக் சைடு அந்த மாதிரி தாங்க கொண்டு வர முடியும். செக் பண்ணி அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல கொண்டு வராத மாதிரி. ஸோ இதில் வந்து மிஞ்சுனுக்கு வந்து எப்படி பிம்பிள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து என்னோட ஸ்கின் கேர் வீடியோ தான் கம்ப்ளீட்டாக டேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இடையில அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால அந்த பிம்பிள் வந்து அவருக்கு இருக்கனால ஃபர்ஸ்ட் பிம்பிளை வந்து கேர் பண்ணிட்டு தான் பண்ணோம் அப்படிங்கறனால தான் பிம்பிள் கேர் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டு என்னோட இதை செகண்ட் பார்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ ரொம்ப லென்த்தா வந்துருச்சு. ஸோ வந்து அவருக்கு வந்து உள்ள அந்த பிம்பிள்குள்ளேயே உள்ள வந்து பிளாக்கா குட்டியா இருந்துச்சு. அது பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் பிம்பிள்லாம் தெரியவே இல்ல. ஆனா வந்து எங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா வந்து பிம்பிள் இருந்தா பிம்பிள் கேர் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த யூஸ் பண்ற டூல் வந்து இதுதாங்க அந்த டூலு. பார்க்கவே ரொம்ப ஷார்ப்பாவும் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா அத பார்க்கும்போதே நீங்களே பாருங்க. அதுல வந்து குத்தி அத வெளிய எடுக்கும்போது, ஸோ எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமா தாங்க இருந்துச்சுங்க அந்த பிம்பிள் கேரு. ஸோ எங்க அத்தை வந்து அது எப்படி பண்றாங்கன்னு ஜஸ்ட் பாருங்க. உண்மையாலுமே அது பார்க்கும்போதே வலிக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. பிம்பிள்னு கிடையாதுங்க. நம்ம பாடியில வந்து ஏதாவது நீங்க சின்ன இடத்துல அந்த பிம்பிள் மாரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு டீல் பண்ணும்போது, இந்த மாரி வந்து ஈஓ ஸ்வாப் நீங்க சொல்றாங்க. ஸோ அத வச்சு கிளீன் பண்ணிட்டு தாங்க இவங்க எல்லாமே பண்றாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஈவன் இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்க இந்த மாரி ஒரு இது யூஸ் பண்ணி அத வந்து வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்றாங்க. ஈவன் முடிச்சதுக்கு அப்புறமும் அதே மாரி இத வச்சு வைப் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அத்தை வந்து அந்த இத வச்சு அந்த இதுல லைட்டா அப்படியே குத்துறாங்க. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அவங்க எப்படி எடுக்குறாங்க அப்படின்னு. ஈவன் என்கிட்டயும் வந்து நான் இந்த மாரி டூல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் யூஸ் பண்ணதில்ல. இந்த இது அ அந்த இதுல வந்து அப்படியே லைட்டா நம்ம முள்ளி எடுப்போம் இல்லைங்க. ஸோ அது மாரி அத அப்படியே குத்திட்டு, அப்படியே அந்த இதுல வச்சு அந்த பின்னாடி திருப்பி வச்சு அதுல அப்படியே பிரஸ் பண்ணா அப்படியே எல்லோ கலர்ல ஒரு மாரி இது வெளிய வருது பாருங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குல்ல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி நம்ம வந்து பிம்பிள் கேர் பண்ணல அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்லோட ஃபர்ஸ்ட் ரீசனே அதுதாங்க. ஈவன் அவங்களுமே வந்து அதான் சொன்னாங்க. நமக்கு வந்து பிம்பிள் அதிகமா நம்ம உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குன்னா, நார்மலா ஒரு சில பிம்பிள்லாம் அதுவே சரியாயிடும். ஒரு சில பிம்பிள் வந்து சரியாகாது. ஸோ அது வந்து இந்த மாரி வந்து உள்ளுக்குள்ளேயே டெட் செல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி நெறைய பிம்பிள்ஸ் வந்து நமக்கு வர வச்சுரும். இந்த மாரி நெறைய பிம்பிள்ஸ் நம்ம கேர் பண்ணாம விட்டோம்னா, அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாவே பிம்பிள் ஆயி ஒரு மாதிரி நமக்கே தெரியும் அந்த இடத்துல புண்ணு புண்ணு ஆன மாதிரி ஒரு மாரி ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து அத எப்படி சொல்றது? இனிஷியலா வந்து இந்த மாரி தாங்க. நம்ம வந்து இனிஷியலாவே இந்த மாரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு நல்லதுங்க. ஸோ அகைன் வந்து அவங்க அந்த இத வச்சு நான் சொன்னேன் இல்லைங்க முடிச்ச உடனேயுமே மறுபடியும் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாரி அதையும் மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு மேல வந்து இந்த பிம்பிள் பேச்சஸ் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி பிம்பிள் பேச்சஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணி, அத வந்து மேல வந்து ஒட்டிருவாங்க. அது வந்து ஒட்டுனா 2 டேஸ்ல சரியாயிரும். ஈவன் நார்மலா நமக்கு வந்து அந்த புடிச்ச மாரி இருக்கும் ஒரு சில டைமு. தென் ஒரு மாரி பிளாக்கா இருக்கும். பிளாக்கா இருந்தாலும் இந்த மாரி ஒயிட்டா இருந்தாலும் நீங்க அத எடுத்துட்டு தான் நீங்க இந்த பிம்பிள் பேட்ச் ஒட்டணும். ஒரு சில டைம் நார்மலா அப்படியே ரெட் கலர்ல வந்துட்டு அப்படியே சரியாயிரும்.
அந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஜஸ்ட் டைரக்ட்டாவே வந்து அந்த பிம்பிள் பேச்சஸ வந்து நீங்க ஒட்டிக்கலாம். அது ஒட்டும்போது நமக்கு சரியாயிரும். இப்ப Amazonல கூட இந்த மாரி பிம்பிள் பேச்சஸ்லாம் விக்கிறாங்க. இது ஜஸ்ட் எதுவுமே இல்லைங்க. ஈவன் நமக்கு வந்து இப்ப தோடு போடும்போது கூட பின்னாடி ஒட்டுறதுக்காக இந்த மாரியெல்லாம் விக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிம்பிள்க்கும் இது மாரி இருக்கு. மேக்ஸிமம் நீங்க கொரியால வந்து நீங்க வெளியில போனீங்க அப்டின்னா, யாருக்காச்சும் பிம்பிள் இருந்ததுன்னா, அத ஃபேஸ்ல வந்து எல்லாருமே இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா ஒட்டியிருப்பாங்க. அது ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தா தான் தெரியும். மோஸ்ட்லி நல்லாலாம் தெரியாதுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போறனால, இன்னைக்கு வந்து மிஞ்சினோட பிம்பிள் கேரோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்னோடது கம்ப்ளீட்டான வீடியோ போடுறேன். அந்த வீடியோல வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கிரீமோட நேம் எல்லாமே குடுக்குறேன். ஸோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். பாய்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்